சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள மதுபான கூடத்தில் மோதலில் ஈடுபட்ட வழக்கில் அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டையார், அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் உட்பட 4 பேர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன வழங்கலாம்? நுங்கம்பாக்கத்தில் செயல்பட்டு வரக்கூடிய லார்ட் ஆஃப் ட்ரிங்க்ஸ் என்ற மதுபான கூடத்தில் கடந்த 22ஆம் தேதி மது அருந்த சென்ற இரு தரப்பினரிடையே மோதல் சம்பவமானது ஏற்பட்டது. இதில் ராஜா என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் முன்னாள் ஏடிஎஸ்பி மகன் செல்வபாரதி உள்ளிட்ட 4 நபர்களும், அதே போல பாரின் மேலாளர் கொடுத்த புகாரில் அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டியார், பிரபல ரவுடி சுனாமி சேதுபதி, ஐடி வங்கியில் இருந்து அதிமுகவில் ஐடி வங்கியில் இருந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட பிரசாத் உள்ளிட்ட 6 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஐடி வங்கி மாநில நிர்வாகியாக இருந்த பிரசாத், அதிமுக பிரமுகர் அஜய் வாண்டியார், பிரபல ரவுடி சேனாதிபதி, அதே போல முன்னாள் ஏடிஎஸ்பியுடைய மகன் செல்வபாரதி உள்ளிட்ட 4 நபர்களை 2 நாள் காவலில் எடுத்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டார்கள். தற்போது போலீசார் விசாரணை முடித்து அவர்கள் போலீஸ் காவல் முடிவுற்ற நிலையில எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பேரில் ஏற்கனவே 3 காவல்துறை சார்ந்த அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டார்கள். குறிப்பா பிரசாத் மீது தொடர்ச்சியாக மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 4 வழக்குகள் கைது செய்யப்பட்டது. இதற்கு உடனடியாக இருந்ததாக 3 காவல்துறை சார்ந்த நபர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விசாரணை முடிவுற்ற நிலையில்தான் தற்பொழுது இந்த 4 நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நீதிமன்ற காவலில் அடிக்கக்கூடிய பணியிலும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்பு 4 பேரும் புழல் சிறையில் அடைக்கக்கூடிய நடவடிக்கையில் நுங்கம்பாக்கம் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.